அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தர்ஷன் பார்கவி கல்யாணத்துக்காக ஆதிகுணசேகரன் எல்லாருக்கும் வீட்டுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தார். இதை நந்தினி, ரேணுகா, ஞானம், கதிர்லாம் வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் சக்தி ஊரில் இல்லாததுனால ஜனனிக்கிட்டே கொடுக்க சொல்லி ஆதிகுணசேகரன் சொன்னார். ஆனால் அங்கே போன நந்தினி, நீங்கள் எல்லாரையும் ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நந்தினி, ரேணுகா, ஈஸ்வரிலாம் ஜனனிக்கிட்ட போய் பேசுகிறாங்க. அப்போ நந்தினி சொல்கிறாங்க, உன் மனசில் இருக்கிறத பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜனனி சொல்கிறாங்க, நான் என்ன பேசுகிறது, நீங்கள் எல்லாருமே இந்த வீட்டில் மாறிட்டீங்க. இந்த வீட்டில் என்னோடய செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாத்தையும் விட்டுட்டேன். இப்போ என்கிட்ட உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. நீங்களாம் மாறினாலும் பரவாயில்ல, ஆனால் நான் ஆதிகுணசேகரனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தர்ஷனும் அன்புக்கரசியும் வேலை செய்கிற ராவணன் ஆஃபீஸ்க்கு முல்லையும் அறிவுக்கரசியும் வராங்க. அப்போ அறிவுக்கரசி கேட்குறாங்க, உங்கள் ஓனரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ராவணனோட டிரைவர் ஓனர் ஊரில் இல்லை, இன்னொரு நாள் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ராவணன் அறிவுக்கரசியை வச்சு தர்ஷன் கல்யாணத்தில் கேம் ஆட போகிறாரு. அதை லைட்டாக அறிவுக்கரசியும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆதிகுணசேகரன் நடித்த மாதிரி தர்ஷன் கல்யாணம் நடக்குமா, இல்லை ராவணனும் அறிவுக்கரசியும் சேர்ந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களா, ஜனனி அடுத்ததான் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.